என்னங்க இவன் ஏதோ பைத்தியம் மாதிரி பேசுறான்? பைத்தியம் மாதிரி எல்லாம் பேசலாமா, பாயிண்டா தான் பேசுறேன். அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி தரேன், நான் இங்க கூட்டு வந்துட்டேன். அதுதான் நான் இப்ப ஒண்ணு பண்ண போறேன். என்ன பண்ண போறீங்க? ஏமா ராணி, இவங்க தான் இனிமே உன் மாமியார். இதுதான் உன் வீடு. இவன் தப்பா நடந்துட்டான்ல, இனிமே எப்படி ஒன்னால அந்த பொண்ணோட வாழ முடியும்? தாலி நீ வாங்கிக்கோ. ஏங்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நியாயத்தை பேசுற மீனா. டேய் மனோஜ், அந்த பொண்ணோட கற்பனை களவாடி இருக்கல, அதனால அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டிரு. முத்து அறிவோட தான் பேசுறீங்களா? உன் புருஷன் அறிவு இல்லாம நடந்துகிட்டனாலதான் இப்ப அந்த முடிவு எடுத்துருக்குது. முத்து, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? அப்ப நான் நல்லா புரிஞ்சுதான்ப்பா பேசுறேன். அந்த பொண்ணோட வாழ்க்கையை அவன் கெடுத்துட்டான். அப்ப மனோஜ் தானே வாழ்க்கை கொடுக்கணும். மீனா, நீ பூஜை ரூம்ல போயிட்டு இந்த மஞ்சள் கிழங்குல கயிறு கட்டி எடுத்துட்டு வா. அப்போ மனோஜுக்கு இன்னைக்கு செகண்ட் மேரேஜா? எஸ். நான் எதுக்கு அவளுக்கு தாலி கட்டணும்? முத்து நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. உன் புருஷன் தான் தப்பான ரூட்ல போயிட்டான். நான் அதை சரிதான் பண்ணிட்டு இருக்கேன். மீனா, நீ போய் தாலி எடுத்துட்டு வா. மீனா, ஏங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஹலோ, என்னங்க என்ன தாலி கட்ட சொல்றீங்க? இவன் பொண்டாட்டி. என்ன சொன்ன? சரி கேட்கல. அவன் என் பொண்டாட்டி. அவன் பொண்டாட்டி இப்பதான் உனக்கு தெரிஞ்சடா. நடக்காத ஒண்ணு நடந்தத சொல்லி உன் பொண்டாட்டியை வச்சு இவ்வளவு கேவலமான வேலை பண்ணிருக்க. அதுக்கு காசு பொருள் வேற வாங்குற. இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா உனக்கு? உன்ன மாதிரி பொண்ணுங்களால தான் நிஜமா பாதிக்கப்படுற பொண்ணுங்களை கூட நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. இப்படி அசிங்கமான வழியில தான் நீங்க சம்பாதிக்கணுமா? ஏமா அழுவுற? ஒரு பழிய அடுத்தவங்க மேல ஈஸியா தூக்கி போட்டுறலாம். ஆனா அதுக்கான விளைவு எல்லாருக்கும் எப்படி இருக்குங்கிறத யோசிக்கணும். எங்களை மன்னிச்சிருங்க. மனோஜ் சார் மேல தப்பு இல்ல. அவர் என் பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்துக்கவும் இல்ல. அப்புறம் ஏன் மோசமான பழிய அவன் மேல போட்டீங்க? ஐயா, நாங்க உழைச்சு சம்பாதிக்கணும் தான் அந்த கடையில வேலைக்கு சேர்ந்தோம். ரோஹிணி பாத்தீங்களா, உங்க புருஷனை காப்பாத்ததா இவர் இப்படி பண்ணிருக்காரு. அவர் என்னைக்குமே இந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள விட்டு கொடுக்க மாட்டாரு. லாக்கர் நம்பர் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஒண்ணு இவன் எடுத்துக்கணும், இல்லனா பார்லர் எடுத்துக்கணும். டேய் மனோஜ் ஏன்டா எடுக்க போறான்? அவன் கடையில அவனே திருடுவானா? ஒருவேளை நீ சொல்ற மாதிரி இவ வேணா எடுத்திருப்பா. நாங்க எடுத்தா ஏமா திருட்டு போச்சுன்னு சொல்ல போறோம்? வேற எப்படி திருட்டு போயிருக்குமா? பணம் இவங்க பணமா இருக்கலாம். ஆனா யார் திருடுனாங்கன்ற உண்மை ஒரு நாள் வெளில வரத்தான்